நங்கூரம் பார்வையாளர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி 7ஆம் தேதி. இன்றைக்கி தாவேகா தலைவர் பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்திருக்கணும். ஏனோ எதிர்பாராத விதமாக நடக்கலை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, இன்றைக்கி ஒரு சின்ன எனக்கும் என்னுடைய தெரிஞ்சவங்களுக்கும் நடந்த ஒரு வாக்குவாதம். அவங்க லேடிஸ் தான். எனக்கும் நாங்கள் சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தோம். அவங்க என்னோடய கஸ்டமரு, நான் எங்கே வியாபாரம் பண்ணுறேன். அவங்க என்னோட பேசிகிட்டு இருந்தாங்க. பேசியிருக்கும்போது இந்த விஜய் டாபிக் வந்துச்சு. இப்போ இன்றைக்கி நேற்றுக்கே பதவி ஏற்கணும், முந்தா நாளே பதவி ஏற்றுருக்கணும், அவர் ஏற்றுக்கலை. 5ஆம் தேதி பதவி ஏற்கலை. இப்போ 7ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. 7ஆம் தேதி கூட பதவி ஏற்கலைன்னா அதுக்கு காரணம் உங்கள் திமுக தான் அப்படின்னுச்சு. இப்போ டக்குன்னு பகிர்ந்துச்சு. திமுகவா? திமுகவுக்கும் பதவி ஏற்பு நிகழ்ச்சிக்கு என்னடா சம்மந்தம்? யாராவது போய் எம்எல்ஏ கடத்தி வச்சுட்டாங்களா திமுககாரங்க? ஸ்டாலின் ஸ்டாலின் சார் யாரையாவது தூக்கி கொண்டு போய் கடத்தி வச்சுட்டாரா? ரிசார்ட்டில் கொண்டு போய் ஒளிய வச்சுருக்காரா? இல்லை என்ன நம்ம கூவத்தூர் சமாச்சாரம் திருப்பி நடக்குதா? அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டார். இவங்க இது ஒரு அரசியல் கட்சி. இது ஒரு முல்லை மாதிரி கட்சி இல்லை. முல்லை மாதிரி கட்சி, முடிச்ச வைக்க கட்சி தான் இந்த மாதிரி போய் தூக்கிட்டு வர்றது, குதிரை பேரம் பார்க்குறது, இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா வடநாட்டில் நடக்கும். நம்மக்கிட்ட நடக்காது. அதுவும் திமுக ஒரு கொள்கையில் நிற்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த மாதிரி ஆளுங்களை கடத்தி வச்சுக்கிட்டு பேரம் பேசுகிறது, பிடிக்கிறது, வைக்கிறது, அவங்கள பணம் கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரி அல்பத்தனமான வேலையெல்லாம் திமுக செய்வதற்கான வாய்ப்பு 100% இல்லை அப்படின்னு எனக்கு அந்த அம்மாவுக்கு பெரிய வாக்குவாதம். இப்போ பிரச்சனை என்ன? தாவேக தலைவர் பதவி ஏற்கணும். ஏன் ஏற்கலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன் ஏற்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்த்தா, இப்போ தாவேகாவை விஜயை கொண்டு வந்தது பிஜேபி தான் பணம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க வச்சு இது கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது பரவலாக ஒரு கருத்து. இப்போ தேர்தலில் எலெக்ஷனில் எஸ்ஐஆர்லேருந்து ஆட்களை தூக்குனது, போக்குவரத்து, அது ஒரு பக்கத்து இருக்குது. அதுக்கப்புறம் எலெக்ஷனில் இவிஎம் பேடு, அதில் நிறைய மிஸ்டேக்கு, அதில் நிறைய தப்பு பண்ணிட்டாங்க ஒன்றிய அரசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஓடுது. இதில் எது உண்மை எது பொய்யுங்கிறது ஒரு பக்கத்து இருக்கட்டும், அது வேறு விஷயம். இப்போ தாவேகா தலைவர் ஜெயிச்சிட்டார். பெரும்பாலான தொகுதிகளுக்கு 107 தொகுதிகள் ஜெயிச்சிட்டார். இன்னும் 10 சீட்டு இருந்தால் அவர் இன்னும் 10 சீட்டு 12 சீட்டு இருந்துச்சுன்னா அவர் பதவி ஏற்கலாம். அப்போ ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? ஏன் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாரு? யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லையே. இப்போ அந்த பள்ளி பூரா திமுக மேலே தான் சொல்லுவாங்க. இப்போ தாவேகாரங்களும் சரி, இல்லை இந்த மக்களும் சரி, நம்ம மக்கள் மிகவும் மிகவும் ஒரு நன்றிகளும் ஒரு மக்கள் இல்லையா? அதனால் எல்லாமே யார் மேலே சொல்லுவாங்க? திமுக மேலே தான் சொல்லுவாங்க. ஸ்டாலின் கட்சிக்காரங்க தான் அது மாதிரி பண்ணுறாங்க, பதவி ஏற்க விடாமல். ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு அது என்னது சென்சார் சர்டிஃபிகேட் அது கொடுக்காம போனதுக்கு ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னாங்க. திமுக தான் காரணம். சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்னடா இருக்குது? அதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய கையில் இருக்குடா, அவங்க பண்ணுறதுடா அப்படின்னு சொன்னால் ஸ்டாலின் தான் காரணம் அப்படின்னாங்க. இவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு அரசியலாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ பிரச்சனை என்ன? இப்போ ஜெயிச்சிட்டாங்க, எல்லாம் சுமூகமாக முடிஞ்சு போச்சு. 10-12 பேர் தேவை ஆதரவு, ரைட்டு. காங்கிரஸ் என்ன பண்ணிச்சுன்னா, காங்கிரஸ் எப்பயுமே ஒரு ஒரு மேதாவி கட்சி. நாங்கள் தான் பெரிய புத்திசாலி. அவங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்க, அந்த ஒரு கும்பலுடைய இதே அப்படி தான். நாங்கள் தான் புத்தியில் அப்படியே எங்களுக்கு மட்டும்தான் அப்படியே மண்டையில் மூளை ஊற்றுது, நாங்கள் சுற்றி கரண்டி வச்சு வலிச்சு திருப்பி மேலேயே ஊற்றுவோம், அது திரும்பி வலியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் ஜெயிச்சார், ரைட்டு. நீ ஆதரவு கொடுக்குற, எப்போ கொடுத்துருக்கணும்? முன்னாடியே கொடுத்துருக்கணும். எதுக்கு முன்னாடியே? எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்காம திமுகவோட இருந்த? இப்போ ஏன் திமுகவை குறை சொல்கிற? எங்கால தான் முடியாது. தலைவர் தான் போய் இழுத்து பிடிச்சார். தலைவர் ஸ்டாலின் தான் போய் இழுத்து பிடிச்சார். அப்போயும் நீ என்ன பண்ணியிருக்கேன்னா, வர முடியாதுங்க, அதாவது வர முடியாதுங்கன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? கூட்டணிக்கு அவங்க சொன்னாங்க, கார்கே சொன்னார், சோனியா காந்தி அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா பிரியங்கா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணி வச்சுட்டீங்க, ரைட்டு. கூட்டணி வச்சல. இப்போ இப்போ பிரச்சாரம் பண்ணியிருக்கணும்ல, அதுவும் பண்ணலை. அப்போ உனக்கு என்ன நினைப்பு? உனக்கு பெரிய மேதாவி, நாங்கள் தப்பாக ஒரு முடிவு எடுத்துட்டோம், நாங்கள் அங்கே போயிருந்து விஜயோட போயிருந்தால் நாங்கள் 50 சீட்டு ஜெயிச்சிருப்போம், 60 சீட்டு ஜெயிச்சிருப்போம்,
ஜெயிக்கவும் இப்படி சொல்கிற, தோற்று போட்டினா என்ன பண்ணுவ? இப்போ தோற்று போச்சு, இப்போ பேசுகிற, இப்போ அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு மனசு கிடந்து தடுமாறுது, அலைபாயுது, கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துட்ட விஜய்க்கு. ஒருவேளை ஜெயிச்சிருந்தா அன்னைக்கு நீ வந்து ஸ்டாலின் பதவி வைக்கிறதுக்கு வந்திருப்பீல்ல. அப்போ உனக்கு வந்து கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, எந்த ஒரு லட்சியமும் இல்லை ஏன்னா. ஆனால் வந்து இப்போ ஸ்டாலின் நல்லவராக இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு பிடிச்ச உனக்கு வேலையாகிற வரைக்கும் அவர் நல்லவர். உனக்கு வேலை முடிஞ்சு போச்சுனாக்கா ஸ்டாலின் கெட்டவர். இதுதான் கான்செப்டு. ராகுல் காந்தியோட கான்செப்ட் தானே. நாங்கள் ராகுல் காந்தியை ரொம்ப நம்பினோம். அதாவது ராஜீவ் காந்திக்கு பிறகு ராகுல் காந்தியை மிகவும் ரொம்ப நம்பினோம். இன்னமும் அவர் மேலே தனி மரியாதை மதிப்பு வச்சுருக்கிறோம். அவர் வந்து ஒன்றிய அரசை எதுக்கிறது, அவர் வந்து இந்த பேரணி போனது, அது தமிழ்நாட்டிலேருந்து ஆரம்பித்து பேரணி போனது, அது ஸ்டாலின் வந்து அமுச்சு வச்சது. இங்கே பீகாருக்கு ஸ்டாலின் பீகாரில் பேரணி ராகுல் காந்தி பண்ணும்போது இங்கேருந்து அவர் போனது. அவரை பப்பு குழந்தை சின்ன பப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவே எள்ளி நகையாடிட்டு இருந்த ஒரு வேலையில் முதல்வர் ஸ்டாலின் தான் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, அவர் பிஎம் வேட்பாளர், அவர் தான் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர், வருங்கால முதல்வர் அவர் தான் அப்படின்னு ஒரு பேட்டியில் கூட சொன்னார். நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு. இதெல்லாம் யார் சொன்னது? பிஜேபிக்காரங்க சொன்னாங்களா? யார் சொன்னாங்க? காங்கிரஸ்காரங்க என்ன சொன்னாங்களா? இல்லை ராகுல் காந்தி கூட இருக்க என்ன சொன்னானா? இல்லை, முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான் சொன்னார். அப்போ இது எவ்வளோ நன்றி கேட்ட வேலை. சரி, இப்போ அந்த சப்ஜெக்ட் இப்போ பேச வரல, தனியாக கழுவி ஊற்றணும், அது ஒரு பக்கத்து கிட்டான். இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முந்திரி ஓட்ட மாதிரி போய் முண்டி அடிச்சுக்கிட்டு தாவேக ஆதரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் போய் உள்ளே போய் தாவேகெல்லாம் நுழைஞ்சிருச்சு. கிரிஷ் ஜுடேகரா என்ன ஒரு பேர் சொல்கிறாங்க, என்ன ஒரு வாயிலே வரல, எதுக்காக பேர் வைக்கிறாங்க தெரியல. அவர் என்ன பண்ணார், இங்கே வந்து எலெக்ஷன்லேருந்து இங்கே தான் தங்கியிருக்காரு. அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தவர் இங்கே தான் இருக்கார் போல் இருக்கு. ஃபுல்லாக இருந்து என்ன பண்ணோம், அந்த காங்கிரஸை வந்து கரை ஏற்றாமல் விட மாட்டார் போல் இருக்கு. காங்கிரஸை கரை ஏற்றுறாரா இல்லை வந்து கடலில் கரைக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியலை. அதாவது அவர் என்ன பண்ணார், முந்திரி கொட்டை மாதிரி போய் நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மேல் இடத்துல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறது 5 எம்எல்ஏ நம்ம தான், அவருக்கு தேவை 12 எம்எல்ஏ. இப்போ பிஜேபி என்ன பார்க்குது அப்படின்னா, ஏற்கனவே பிஜேபிக்கு என்ன காண்டு அப்படின்னா, காங்கிரஸ் திமுகவோட இருக்கிறதா காண்டு. திமுக லட்டு மாதிரி அல்வாத்துண்டு மாதிரி 39 எம்பியை கொண்டு போய் பார்லிமெண்ட்டில் கொடுக்குது. காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கோ இல்லை ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாமல் தடுத்து நிப்பாட்டுறதுக்கோ இந்த 39 எம்எல்ஏ வந்து ஆதரவு அவசியம் தேவை. அதை வந்து காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்து நம்மளுடைய திட்டங்கள் நம்மளுடைய சட்டங்கள் எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டுது அப்படின்னு அமித்ஷாவுக்கு பிரச்சனை. அதனால தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பிரம்ம பிரயத்தனம் பண்ணாங்க. இப்போ வந்து திமுக கூட்டணி இந்த நிலைமையில் இருக்குது. இப்போ நம்ம தாவிக்கால போய் சேர்ந்துக்கலாம்னு போயிட்டாங்க. திமுகவோட கூட்டணியில் இருக்கும்போதே உடைக்கிறதுக்கு பிரம்ம பிரயத்தனம் பண்ணுறாங்களே, நீ போய் தாவேக்கோட கொண்டு போய் கூட்டு வச்சுன்னா அது எப்படி சரியாக வரும்? அப்போ அடுத்து வர நாடாளுமன்றத்தில் தாவேக்கோட சேர்ந்துக்கிட்டு நீ 39 தொகுதி கொண்டு போய் அங்கே கொடுத்தாக்க அப்புறம் திமுகவுக்கும் அப்புறம் தாவேக்காவுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தானே அப்படிங்கிற பார்வையில் தான் பிஜேபி பார்க்கும். அப்படி ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற பார்வையில் திமுகவும் எதிரே அப்புறம் தாவேக்காவும் எதிரே அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கும். தாவேக்கு இன்னும் பிஜேபிக்கு இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது அதில். ஏன் அப்படின்னா, அவரை வந்து பொம்மையாக செஞ்சு உருவாக்கி அவரை வந்து ஒரு குழந்தையாக்கி அதை வளர்த்து பால் ஊற்றி தேன் ஊற்றி 2 வருஷமாக வளர்த்து காசு கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து பன்னு கொடுத்து ப்ரெட்டு கொடுத்து அதை வளர்த்து இன்றைக்கி வந்து ஆட்சியில் உட்கார அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அந்த கட்சி உருவாகிறதுக்கோ இல்லை அந்த கட்சியில் நிலைக்கிறதுக்கோ இல்லை அந்த கட்சியில் பண்ணுறதுக்கோ அருள்ராஜுங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அது இல்லாமல் சிடி நிர்மல்குமார், ஆதவர்ஜினா இவங்கெல்லாம் வந்து பிஜேபியால் பம்ப் பண்ணி அனுப்பப்பட்டாங்க. அப்போ பம்பனை அனுப்பிச்சவங்க என்ன, அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சு இது வரைக்கும் கரெக்டாக அவங்க எழுதி கொடுத்த மாதிரியே அவங்க சொன்ன மாதிரியே பேசி எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. இது பின்னாடி இருந்து இயக்குனது பூரா பிஜேபியாக இருக்கும்போது நீ போய் உள்ள நுழைஞ்சி ஆட்டை கலைக்கிற மாதிரி இருந்தால் என்ன அர்த்தம் அது? அப்போ பிஜேபி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கவர்னர் மூலமாக உனக்கு தாவேக்காக ஆப்பு வைக்கிறாங்க. இதில் திமுக எங்கே தலையிட்டுச்சு? திமுகவுக்கும் பதவியேற்பு விழாவுக்கு என்ன சம்மந்தம்? இன்னைக்கோட தலைவர் என்ன சொல்கிறார்? தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொன்னார்? இவர் பதவி ஏற்க வேண்டும், இவருக்கு நாங்கள் வந்து எந்த இடையூறும் பண்ண மாட்டோம், இவர் விஜய் வந்து பதவி ஏற்கணும்,
6 மாதத்துக்கு எக்காரணத்தை முன்னிட்டு நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டார். தெளிவாக சொல்லிட்டார். ஒரு முதல்வர் இதை விட ஒரு முதல்வர்கிட்ட இதை விட பண்பட்ட பேச்சு எங்கேயாவது கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ என்ன கேட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன்? இல்லை தமிழ்நாட்டில் திமுககாரங்க யாராவது கேளுங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, நாசமாக போகிறாங்க, எங்களுக்கு என்னையா, நாங்கள் 73 பேர் இருக்கோம்யா, நாங்கள் 72 பேர் இருக்கோம்யா, நாங்கள் சட்டசபை என்னைக்கு கொடுத்தா அன்றைக்கி போவோம், அவ்வளவுதான் அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. இதெல்லாம் செயல்படுத்துங்க, இதெல்லாம் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம், நாங்கள் 6 மாதத்துக்கு நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு பண்பட்ட ஒரு பண்பாளர் பேசுகிற பேச்சு. திமுக தலைவர் பேசியிருக்காரு, அவரால் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் பேச முடியும். மற்ற கட்சிக்காரங்களாம் நம்மளை பதவி விட்டு இறக்கிட்டாங்களா கோபத்தில் பொங்கி கொட்டிடுவாங்க. அவரெல்லாம் கொட்ட மாட்டார். தோல்வி அவருக்கெல்லாம் தோல்வி ஒரு ஒரு அவருடைய வைர கிரீடத்தில் ஒரு வெள்ளைக்கல், அவ்வளோதான். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தோல்விங்கிறது அவருடைய வைர கிரீடத்தில் ஒரு வெள்ளைக்கல். எத்தனை பதவிகளை பார்த்தாரு, எத்தனை வருஷமாக பதவியில் இருக்கார், எவ்வளவு அரசியல், அவர் பிறந்ததுலேருந்தே அவர் அரசியல்லையே ஊறி 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 அவர் வீட்டுக்குள்ளார அந்த அவர் வாழ்ந்த வீடு, அவர் செவுரு, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பாத்திரங்கள், சோஃபாக்கள், நாற்காலிகள் அனைத்தும் அரசியல் பேசியிருக்குது. பிறந்ததுலேருந்தே அரசியல் இருக்கார். பிறந்ததுலேருந்தே அறிவார்ந்த சமூகம், அறிவார்ந்த அந்த அந்த அரசியலை வழிநடத்தக்கூடியவர்கள் அவர் குடும்பம், அவர் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க, அவர் காம்பவுண்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. உட்கார நாற்காண்டியிலேருந்து, படுக்கிற பெட்டிலேருந்து, சமைக்கிற சாப்பாட்டிலேருந்து, சமைக்கிற பாத்திரங்கள்லேருந்து அனைத்தும் ஸ்டாலின் வீட்டில் அரசியல் தான். அதுக்கு பதவி பண்ணுவோம் அவர் பெரிய விஷயம் இல்லை. அப்போ நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு அவர் சொல்லிட்டார். ஆதரவு கொடுக்குறோம் மீன்ஸ் அந்த மாதிரி ஆதரவு இல்லை, நாங்கள் எந்த இடையூறும் பண்ண மாட்டோம், ஆட்சி அமைக்கட்டும், 6 மாதத்துக்கு எந்த விமர்சனம் பண்ண மாட்டோம், 6 மாதம் கடந்து தான் அவரை விமர்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கிறது யார்? அதிமுகவா? ஆமாம், அதிமுக தான். என்னையை பொறுத்தவரை அதிமுக தான். ஏன் அதிமுக கொடுக்கல? பின்னாடி இருக்கிற அதிமுகவோட ஹெட் ஆஃபீஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்குமா அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே. விஜய் தானே ஷூட்டிங்கு விஜய் தானே நீங்கள் கூட்டணிக்கு கூப்பிட்டீங்க. இங்கே பாரு கொடி பறக்குது, இங்கே பாரு கொடி பறக்குது, அங்கே பாரு கொடி பறக்குது, அப்படி பாரு கூட்டணி வந்துருச்சு, கூட்டணி சேர்ந்துருச்சு, ஒரு மாபெரும் கட்சி வர போகுது. அப்போ நீ இருக்குது மாபெரும் கட்சி இல்லையா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம். அன்றைக்கி கூட்டணி போட்டோம். அடா பாவி, தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய கட்சியாக இருந்தது அதிமுக தான்யா, இன்னொரு மாபெரும் கட்சி வருதுன்னு இப்படி என்னமோ புழுங்காங்கிதம் அடைகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டோம். இப்போ பிரச்சனை என்ன? தாவே கூட கூட்டு வைக்கணுங்கிறது தான் ஆசை, தான் ஆசை. ஆனால் இப்போ அது முதல்ல இருந்துச்சு. இப்போ ஒரு 108 சீட்டு ஜெயிச்சோன்னா கூட்டணி கூப்பிட்டாமே நீ போய் கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்க மாட்டாங்கிற? அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் என்ன பிரச்சனை? யார் சிஎம் ஆகுறது அப்படிங்கிறது. எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு? ஏற்கனவே சிஎம் ருசி கண்டவர். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? நான் தான் சிஎம்மாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். 108 சீட்டு ஜெயிச்ச தாவேகா என்ன சொல்லலாம்? விஜய் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சொல்லலாம். விஜய் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா சொல்லலாம். இப்போ அவர் முதல்வரா இவர் முதல்வரா அப்படிங்கிற இந்த பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை ஒருவேளை அமித்ஷா எதுவும் பின்னாடி இருந்துக்கிட்டு காய் நகர்த்துறாரா, இது எப்படியாவது சிதைச்சிடலாம் உரிச்சிடலாம் சொல்லி காய் நகர்த்துறாரா? அப்படி இல்லை. மு.க. ஸ்டாலின் தலைவர் தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? அரசியல் நெருக்கடி வருவதை நாங்கள் விரும்பவில்லை. 1. 2வது பாயிண்ட்டு, இன்னொரு தேர்தலுக்கும் நாங்கள் தயாரில்லை. தமிழ்நாடு தயாரில்லை. எவ்வளோ ரூபா பணம் செலவு பண்ண முடியும்? இன்னொரு தடவை ஒரு நாள் லீவ், சம்பளத்துடன் கூடிய விடுமுறை விட்டு அத்தனை பேர்த்தையும் சொந்த ஊருக்கு போக வச்சு, அத்தனை பேர்த்தையும் ஓட்டு போட வச்சு, அந்த ஓட்டு போடுற ஓட்டுச்சாவடியில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம், காவல் காக்கிற காவலர்களுக்கு சம்பளம், அதை கொண்டு போய் சேர்க்குறவங்களுக்கு சம்பளம், எடுத்துகிட்டு வர்றதுக்கு சம்பளம், இவ்வளவு சம்பளம் யார் மக்களுடைய வரி பணம் நாசமாக போகும். அதனால தான் ஸ்டாலின் தெளிவாக சொல்லலாம், அரசியல் நெருக்கடி வருவதை விரும்பவில்லை, நாங்கள் இன்னொரு தடவை தேர்தல் நடக்கிறதையும் விரும்பவில்லை, அவர் ஆட்சி அமைக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இதை விட தெளிவாக யார் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போ பிஜேபி நினச்சா ஒரே ஒரு ஃபோன் காலில் வேலை முடிஞ்சு போயிடும். ஆனால் ஏன் சொல்லலை அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை விஜயை பழிவாங்க பார்க்குறாங்களோ அப்படின்னு தெரியல. இப்போ பிரச்சனை என்ன? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க? இதுக்கெல்லாம் திமுக தான் காரணம், திமுக தான் பயங்கரமாக சதி பண்ணுது, அவர்
இப்போ அதே மாதிரி ஒரு இதை உருவாக்கிட்டாங்க. அப்பையிலேருந்தே இப்போ கலைஞர் 1971 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதிலிருந்து திமுக ஒரு தீய சக்தி இப்படின்னு சொல்லியே மக்கள் மனசில் ஒரு பழிவுபடுத்திட்டாங்க. திமுக ஊழல் பண்ணுச்சு, திமுக திருடுனுச்சு, பொய்யான ஒரு சர்க்காரியார் கமிஷன் சொல்லிட்டு ஒரு வழக்கை போட்டு பொய்யான பேப்பர்களை வச்சுக்கிட்டு ஊழல் நடந்திருக்கு. ஆனால் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. ஆதாரமே இல்லாமல் எப்படி ஊழல் நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த நீதிபதி, அந்த சர்க்காரியார் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியல. ஆனால் ஊழல் நடந்திருக்கு, ஆதாரம் இல்லை, எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆதாரம் எல்லாமே எப்படி ஊழல் நடந்திருக்குன்னு நீ இவ்வளோ தெளிவாக சொல்கிற அப்படின்னு அன்றைக்கி யாரும் கேட்கல. இன்றைக்கி இருந்தால் நம்ம கேட்டிருப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி அன்னையிலிருந்தே திமுக மேலே ஒரு பொய்யான வதந்தி. திருவாரூர்லேருந்து பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி போனது சிவாஜியும் அவங்க கலைஞர் தான் போயிருக்காங்க. அவர் கையில் இந்த தங்க மோதிரத்தை அவுத்து அடகு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சென்னைக்கே போயிருக்காங்க. ஆனால் சொல்கிறவன் என்ன சொல்லுவான், திருட்டு ரயில் ஏறி வந்தான் அப்படின்னு. ஏன்னா இவன் தான் இப்போ திருட்டு ரயிலில் உட்காந்துக்கிட்டு டிக்கெட் கொடுத்த மாதிரியும் டிக்கெட் பரிசோதகர் மாதிரி பேசுவான். அவன் பொறுக்கி அயோக்கிய பயலுக்கு பேசுவாங்க, மானங்கட்ட ஈத்தர பயலுக்கு பேசுவாங்க, இந்த மாதிரியான பேச்செல்லாம். ஆனால் அவர் அன்னைக்கே தங்க மோதிரம் போட்டிருக்காரு அப்படின்னா அவங்க வீடு எப்படி இருந்திருக்கும்? அங்கே போனதுக்கப்புறம் எவ்வளோ சம்பாதிச்சார், எவ்வளோ வச்சார்? அன்றைக்கே ஒரு 50,000 சம்பாதிச்சார். அவர் ஒரு எலெக்ஷனில் அவர் 50,000 சம்பாதிச்சார். எலெக்ஷன்லங்கிறேன், ஒரு கதை வசனம் எழுதியிருந்தால் அன்றைக்கி 50,000 அப்படி சம்பாதிச்சிருக்காரு. அவ்வளோ சம்பாதிச்சவரை கொண்டு திருட்டு ரயிலே வந்தார், அப்படி வந்தார், இப்படி வந்தார் அப்படின்லாம் சொன்னால் எப்படி ஆகுறது? அன்னையிலேருந்தே பழகிட்டாங்க. அதனால் இப்போ நடக்கிற சீனரியோவுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. திமுக அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வேலையெல்லாம் பார்க்காது. நன்றி, வணக்கம்.